ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கருணக்கிழங்கு மசியல் தான் நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்யலான்னு நினச்சேன். அது குக்கரில் ஒரு 7 விசில் கிட்ட நான் விட்டுட்டேன். அதனால் அது குழஞ்சி போச்சு. சரி, சும்மா தூக்கி போட மனசில்லை. சரி, கருணக்கிழங்கு மசியல் செய்யலான்னு ஒரு ரெசிபி போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்து பொரிய விடுங்க. 10-15 கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் 5 வரமிளகா போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 10 கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் நான் 1 கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வேகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு இந்த டைமில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 5.5 நிமிஷம் வீடியோ. இனிமேல் டெய்லி கண்டிப்பாக லாங் வீடியோஸ் நான் போட்டுடுறேன். வியூஸ்லாம் கம்மியாகிடுச்சு, சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டுறாங்க. என்ன ரீசன் தெரில. ஒரு வீடியோ காப்பிரைட் வந்தனால இது ப்ராப்ளமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும், கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நான் சிம் குக்கில் தான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஓகே, மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குங்கிறது உண்மைதான் போல். ஓகே, கிண்டி விட்டுக்கலாம். நான் கருணக்கிழங்கு குழம்பு வச்சுட்டு, புளிக்குழம்பு மாதிரி காரக்குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸு பருப்பு கூட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். நீ இதையா நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா குழஞ்சிடுச்சு. ஓகே, சிம் குக்லேயே நீங்கள் கிண்டிட்டுருங்க. புளித்தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. புளித்தண்ணி நிறையா ஊற்றினா தான் நமக்கு நாக்கு அரிக்காது. கருணக்கிழங்குல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அது பெருசாக யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி கிழங்கு அரிக்கிறதுக்கு காரணம், பழைய கிழங்காக இருந்தால் ரொம்ப அரிக்காது, புது கிழங்காக இருந்தால் மட்டும்தான் அது அரிக்கும். அதனால் நீங்கள் வாங்கிட்டு இப்போ இந்த வீக் வாங்கினீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் சமைக்கலாம். அது நல்லாயிருக்கும். நாள் பட தான் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா, என்னோடய அம்மாவும் சொல்லுவாங்க, பழைய கருணக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும், அதுதான் அரிக்காது. எந்த அளவுக்கு நம்ம புளி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அது அரிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சிம் குக்கிலே வச்சு தான் கிண்டி விட்றேன். கடைசியில் எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும். அப்போதைக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டைலில், செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கருணக்கிழங்கு மசியல் ரெடி. யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஆட் பண்ணுறதுனா சேர்த்துக்கிறேன். நான் பர்ஃபெக்ட்டு குக்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நிறைய லாங் வீடியோஸ்லாம் பெருசாக ஓட மாட்டுது. 100, 150 அவ்வளோதான் போகுது. ஒரு சில வீடியோஸ் தான் 200, 300ன்னு இருக்குது. கடைசியில் மல்லித்தழை நம்ம சேர்த்துக்கலாம்.
ஓகே, சுவையான கருணக்கிழங்கு மசியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. அப்புறம் நான் மண் சட்டியில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் மண் சட்டியில் செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னமும் முடிஞ்சளவு அடுத்த வீடியோஸ் மண் சட்டியில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.